கர்த்தரின் மேய்ப்பரின் சபை கோடம்பாக்கம். லார்ட்ஸ்மி ஷெஃபர்ட் சர்ச் இன் கோடம்பாக்கம். நடந்தாலும் நடையும் ஒரு அழகு, அவன் நின்றாலும் நிழலும் ஒரு அழகு. நடந்தாலும் நடையும் ஒரு அழகு, அவன் நின்றாலும் நிழலும் ஒரு அழகு. அவர் பார்த்தாலும் பார்வையில் ஒரு அழகு, அவர் பார்த்தாலும் பார்வையில் ஒரு அழகு. அவர் சிரித்தாலும் சிரிப்பில் ஒரு அழகு, அழகு அழகு இயேசு அழகு. அவர் பார்த்தால் நானும் நீயோ அழகு, அழகு அழகு இயேசு அழகு. அவர் பார்த்தால் நானும் நீயோ அழகு. அவர் அழைத்தாலும் அழைப்பும் ஒரு அழகு, அவர் அழைத்தாலும் அழைப்பும் ஒரு அழகு. அவர் அழைத்தாலும் அழைப்பு ஒரு அழகு, அவர் அழைத்தாலும் அழைப்பும் ஒரு அழகு. அவர் வருகையில் நீயும் நானும் அழகு, அவர் வருகையில் நீயும் நானும் அழகு. அந்த நித்தியத்திற்கு போகும் வழி அழகு, அழகு அழகு இயேசு அழகு. எல்லாரும் சேர்ந்து சொல்லுமா, அழகு அழகு இயேசு அழகு. அவர் பார்த்தால் நாடு நீயும் அழகு, அழகு. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். மறுபடியுமாய் கொஞ்சம் வாக்கு தத்தத்தை உங்களுக்கு காண்பித்து வாக்கு தத்தங்களோடு கூட இந்த நாளில் தேவ செய்திக்குள்ள கடந்து செல்ல போகின்றோம். அதனால எடுத்து வாசிப்போம் 2 சாமுவேலுக்கு எழுதின நிருபத்தின் 5வது அதிகாரம் 10வது வசனத்தை. அது கரெக்டா வாசிங்க. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். இதே காரியத்தை மறுபடியும் தேவன் உறுதிப்படுத்தினார். 1 நாளாகமத்துக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரத்தில் 9வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அல்லேலூயா. ஆண்டவர் 2 முறை இதை உறுதிப்படுத்தினார். ஆண்டவர் எப்பவுமே பேச சொல்ல எப்படிதான் பேசுவாரு? அவருடைய அடையாளமே அந்த 2 முறை. யாரா இருந்தாலும் சரி, ஈசாக்க பலி கொடுக்க ஆபிரகாம் போய் கத்தியை ஓங்கிட போதும் ஆபிரகாமே ஆபிரகாமே என்று அழைத்தாராம். ஆண்டவர் இந்த நாள்ல ஏன் ஐயா நம் விருத்தி அடைய கூடாதபடிக்கு இன்னும் இருக்கிறோம்? நம்ம வாழ்க்கையில கர்த்தரை தேடுறோம், ஆனா ஏன் விருத்தி அடைய முடியல தெரியுங்களா? ஏன் விருத்தி அடைவது என்றால் நாளுக்கு நாள் ஒரு மனிதன் பெரிதாகுவது என்ற அர்த்தமா, அல்லது உயர்த்தப்படுவது, அல்லது எல்லா காரியத்திலும் அவன் தலை உயர்ந்திருப்பது என்ற அர்த்தம். சரிங்களா? இதுதான் விருத்தி அடைவது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஏன் நான் தேவ சமூகத்துக்கு வந்து விட்டேன், தேவனை தேடுறேன், தேவனுக்கு பிரியமா நடந்துக்கிறேன், எல்லா காரியத்திலும் என்ன பண்றேன், கலந்து கொள்ள முயற்சி பண்றேன், ஆனால் நான் விருத்தி அடைய முடியவில்லை, அல்லது என்னுடைய இன்னும் அதே மனநிலைகள் தான் இருக்கிறேன், அதே வாழ்க்கை தான் இருக்குது, அதே காரியங்கள் தான் வீட்டுக்குள்ள இருக்குது, ஏன் ஐயா மாற்றம் இல்லாதபடிக்கு இருக்கிறது என்பதை எத்தனை பேர் சிந்தித்து பார்த்தீர்கள்? அல்லேலூயா. என்ன யோசனை பண்ணீங்களா? ஏன்டவரே நான் உன்னை தானே தேடுறேன், உன்னை தேடுறதுக்கு முன்னாடி என் நிலை இப்படிதான் இருந்துச்சு, தேடும் போது இப்படிதான் இருந்துச்சு. எத்தனை பேர் அந்த நிலையில இருக்கிறீங்க? தேடுறதுக்கு முன்னாடி அப்படிதான் நம்புறது, இப்பயும் அதே மனநிலை தான், அதே வறுமை தான், அதே பிரச்சனை தான், அதே போராட்டம் தான், எல்லாம் அப்படியே இருக்குது. எதுவுமே சேஞ்சஸ் ஆகல. நோ சேஞ்சிங் ஃபார் மை லைஃப். ஆனா வேதம் சொல்லுகிறது, இங்க தாவீது என்ன பண்றாரா? நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்து கொண்டே இருக்கிறான். ஆனா என்னால அந்த காரியத்தை என்ன பண்ண முடியல, செய்ய முடியல. ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு படி ஏறினா 10 படி சறுக்குது. ஜனவரி மாசத்துல என்ன பண்ணிட்டோம்? நீங்க நான் எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய அறிக்கைட்டும், பரலோகமே சந்தோஷப்படத்தக்கதாக, ஆண்டவரே சபை கூடுதலை விட்டு விட மாட்டேன், தேவனுக்கு பிரியமில்லாம நடக்க மாட்டேன், தேவ சித்தத்தை செய்யாம இருக்க மாட்டேன், எல்லா காரியத்திலும் முன்னாடி நின்று எல்லாத்தையும் செய்வேன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டோம். எத்தனை பேர் சொன்னீங்க?
எத்தனை பேர் அறிக்கை செய்தீங்க, ஆண்டவரே இந்த காரியத்தை இந்த ஆண்டுல செய்யக்கூடாது? நீங்களாம் அறிக்கை செய்யலையா? அல்லேலூயா. உயிரோடு தான் இருக்கிறீங்களா? அல்லேலூயா. எல்லாம் நீங்களாம் பார்த்தா அப்படியே திருட்டு மொழியா முடிக்கிறத பார்த்தா ஐயோ என்னவோ கேட்குறாரு, என்னவோ சொல்றாரு, என்ன சொல்றாருன்னு ஒன்றும் புரியலையே. இப்போ கர்த்தர் திடீர்னு உங்களை ஆசீர்வதிக்கிறாரு அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? சந்தோஷப்படுவீங்களா, துக்கப்படுவீங்களா? உங்க வேலை ஸ்தலத்தில் திடீர்னு உங்களுக்கு ஒரு 5000 ரூபாய் இது கொடுக்குறாங்க, போனஸ் கொடுக்குறாங்க. அப்படியே ஓனர் நான் என்ன பண்ணேன், என்ன சாதிச்சேன், எதுக்கு இன்னைக்கு இந்த காசு அப்படின்னு நீங்க கேட்டிருப்பீங்களா? கொடுங்க, உடனே வாங்கிக்கிறது. அது என்ன ஏதுன்னு கூட கேட்கறது இல்லை. இன்சென்டிவ் போட்டுக்கிறாங்கப்பா அப்படின்னா உடனே அதுக்கு ஐயோ இன்சென்டிவா. ஆனா நம்ம அதை யோசனையே பண்ண மாட்டோம். நம்ம என்ன செஞ்சோன்னு இன்சென்டிவ் போடுறாங்க, அதே நம்ம மனரம்யமா வாங்கின்னு வரதுக்கு என்ன பண்றோம்? அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க. தேவ சமூகத்தில் தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் வாக்குத்தத்தம் சொல்லுகிறது, தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். பக்கத்துல கை கொடுத்து முதல்ல கேளுங்க, உங்க கூட கர்த்தர் இருக்கிறாரா? அல்லேலூயா. என்ன சொன்னாங்க? எல்லாம் சொல்லியிருப்பாங்க, இருக்கிறாரு, யார் சொந்த இல்லைன்ட்டு உங்க கூட. அப்ப ஏன் விருத்தி அடையல? அப்ப ஏன் நீ ஆசீர்வதிக்கப்படல? அல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையில கூட இன்னும் மாற்றத்தை பார்க்கலையா? உங்க கூட நல்லா ஜனவரி மாசத்துல அப்படியே நல்லா ஏறுறீங்க, அப்படியே அக்னி பத்தி எரியுது. அப்புறம் பிப்ரவரி ஆச்சுன்னா அக்னி என்ன இது, அது அப்படியே பத்தி நேரில் நீங்க ஒன்னே பாதி இல்ல, பாதிலாம் இல்ல, சுத்தமா அணையிற ரேஞ்சில் வந்துறீங்க. அல்லேலூயா. ஆசரிப்பு கூடாரத்துல தேவன் ஒரு காரியத்தை செஞ்சாரு. 7 பொன் குத்து விளக்க செய்ய சொன்னாரு. எதுக்குன்னு தெரியுங்களா? யாருக்கும் தெரியாது, ஏதோ வச்சாரு. நம்ம வசனத்தை படிப்போம், 7 பொன் குத்து விளக்கு மத்தியிலே உலாவினவர். அதுக்கோசம் அவர் வைக்க சொன்னார். அத ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஆண்டவர் ஒரு டெஸ்ட் வைக்கிறாரு. தேவனை தேடுகின்ற தேவ பிள்ளையோ எல்லோருக்கும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பெரிய ரகசியத்தை அந்த குத்து விளக்குல ஆண்டவர் என்ன பண்றாரு? வச்சிட்டாரு. அதுல இடித்து பிழைந்த ஒளிவாய் எண்ணெய் என்ன பண்ணும்? விண்ணுன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொன்னாரு. ஆனா ஒரு கண்டிஷன் போட்டாரு, இந்த விளக்கு இரவும் பகலும் அணையக்கூடாது. அணையாம இது என்ன பண்ணும்? எரிஞ்சினே இருக்கணும். அப்படின்னா நீங்க அதுல என்ன பண்ணும்? எண்ணெயை விடணும், திரியை தள்ளணும். இதெல்லாம் இல்லைன்னா என்ன பண்றோம்? எண்ணெய் இருந்து திரி கம்மியாயிடுச்சுன்னா விளக்கு அணைஞ்சிரும். அப்போ நீ ஆவிக்குரிய வாழ்க்கை அணையாதபடிக்கு எவ்ரிடே உனக்குள்ள அபிஷேகம் எண்ணெய் ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கணும்பா. அப்போதான் அக்கினி பற்றி உனக்குள்ள எரியும். நீ வாரத்துல ஒரு நாள் உன் மேல எண்ணெயை ஊத்தின, ஐயோ அம்மா அப்பா ஐயோன்னு கத்திக்கின்னு தபா திபுன்னு ஓடிடுற. அப்புறம் 5 நாள் ஐயாவை எங்கேயுமே காணவே காணோம். பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, அவர் உங்களை பத்தி எல்லாம் சொல்ல, நான் இருக்கிற விஷயத்தை சொன்னேன். நான் கடந்த நாட்கள்ல ஒரு ஊழியக்காரர்கிட்ட பேசும்போது அவர் சொன்னாரு, ஐயா ஒரு மலேசியால ஒரு ஊழியக்காரர், மலேசியான்னு ஆமா இல்லை மலேசியா இல்லை, அது இலங்கை நினைக்கிறேன். ஆமா, அந்த பகுதியில் ஒரு ஊழியக்காரர். நான் கடந்த நாட்களில் ஒரு 12 மணிக்கு அவரை பார்த்துருந்தேன். 12 மணிக்கு ஒரு காரியம் இருக்கும்போது யூடியூப்ல அவர் வந்துட்டாரு. அவர் ஆன்லைன்ல இருக்கிறாரு. அவர் 4735 பேர் ஃபாலோ பண்ணுறாங்க நைட்டு 12 மணிக்கு. பார்த்துங்க எத்தனை பேர்? 4735 பேர். அவர் ரப்பான்றாரு. திடீர்னு கேமரா முன்னாடி இப்படி கை காட்டுறாரு. சப்ஸ்கிரைப் சொல்லவும் ரப்பா, பெல் பட்டனை ஏற்றவும் ரப்பா, லைக் போடவும் ரப்பா. எனக்கு நான் படுத்துன்னு சிரிச்சுனுக்கிறேன். நான் நைட்டு 12 மணிக்கு போத்திக்கின்னு நான் படுத்துக்கின்னு, அன்னைக்கு ஜோஷ் நம்ம வீட்டில் தான் இருந்தாப்புல. அவன் ஒரு சைடு, அவன் ஒரு ரப்பா அவன் ஒரு சைடு பண்ணிக்கிறான். 1 மணி மட்டும் நான் ஒரு சைடு 15 செஞ்சுக்கிறேன். பாஸ்டம்மா திரும்பி என்ன நீ சிரிச்சுனுக்கிறேன் இந்த நேரத்துக்கு அப்படின்றாங்க. அந்த கொடுமையை நான் எப்படி சொல்லுவேன்னு எனக்கு தெரியல. அவர் பண்ணு ரப்பன்றாரு. எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. நம்ம மனநிலை இன்னைக்கு எப்படிதமா இருக்குது? இப்படியாப்பட்ட ஜனங்களை ஃபாலோ பண்ணதுக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்க? 4735 பேர் இருக்கிறாங்க. சத்தியத்தை கேட்கறதுக்கு யாரும் இல்லை.
நான் ஆன்லைன்ல பிரேயர் பண்ண ஆண்டவர் என்னை ஆசீர்வதிச்சாருன்னு அந்த மாதிரி ஆட்களும் இருக்கிறாங்க. ஆனா சத்தியத்தை கேட்டு உணர்வடைந்து நான் தேவனுக்குள்ளே நாளுக்கு நாள் விருத்தி அடைய வேண்டும் என்று நினைக்கிற ஒரு மனுஷனையும் காணோம். அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஏனையா நான் விருத்தி அடைவதில்லை என்ற அந்த காரியம் எனக்கு இன்னும் புரியல. கடந்த நாட்கள்ல நம்ம தாமஸ் ஐயா பையன், பெரிய பையன் இருக்கிறாரு, அவர் ஒரு சாட்சி ஒன்று சொல்லியிருந்தாரு. நான் கேட்டுக்கொண்டே இருந்தேன். அது எனக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்துச்சு. அவர் சொன்னார், ஒரு சபை 6 ஆண்டு காலங்கள் வளர்ச்சியே இல்லையா, சபைக்குள்ள வளர்ச்சியே இல்லையா. என்னடா சபைக்குள்ள வளர்ச்சி இல்லை, அந்த ஊழியக்காரன் என்னென்னவோ பரல்றான் உருள்றான் என்னென்னவோ பண்றான் எல்லாம் பண்றான், ஆனால் சபைக்குள்ள வளர்ச்சி காணும். இருக்கிற ஜனங்களை என்ன பண்ண மாட்டேங்குதுங்க, மனநிலை சரியில்லை. இங்கே பார்க்குதுங்க அங்கே பார்க்குதுங்க, அல்லேலூயான்னு சொன்னால் அதுவும் சொல்லுறது இல்லை, எல்லாம் ஆவி இல்லாத என்ன பண்ணுதுங்க அப்படியே இருக்குதுங்க. என்னன்னு சொல்லிட்டு அவரு அந்த ஊழியக்காரருக்கு ஒன்றும் புரியல. அவர் செபித்து கொண்டே இருக்கிறாரு. அப்போ என்ன காரியம் நடக்கிறது என்பதை கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கத்தக்கதாக தேவ சமூகத்தில் காத்திருந்தா, அப்போ ஆண்டவர் ஒரு சகோதரியை காட்டுறாராம் அவங்க கிட்ட. அந்த சகோதரி என்ன பண்ணா, போயிட்டு எல்லா சபையில் இருக்கிற எல்லா விசுவாசி குடும்பத்துக்கிட்டையும் போயிட்டு இவரை குறித்து தப்பு தப்பா சொல்லிட்டே இருக்குதான். இது சொல்லிட்டே இருக்கிற காரியத்தை ஆவியானவர் அவருக்கு உணர்த்தப்படும் பொழுது அவர் என்ன பண்றாரு, அந்த காரியத்தை அந்த அம்மா கிட்ட உடனே அந்த அம்மா சொல்லிட்டான், நான் இனி சபைக்கு வரமாட்டேன் நிச்சயம். அந்த அம்மா என்னைக்கு சொல்லிட்டு அப்படி போச்சோ அன்னைக்கு சபையுடைய வளர்ச்சி அபரிவிதமாக இருந்ததாம். அநேக ஆத்துமாக்கள் உள்ளே வந்ததாம். அநேகர் தேவனுடைய அன்பிலே நிலைத்திருந்தார்களாம். அநேகர் தேவனை தேடத்தக்கதாக தங்களை ஒப்பு கொடுத்தார்களாம். சில நேரத்தில் இந்த கோல் முற்று ஆவி இருந்துச்சுன்னு வச்சுக்கேன், நம்ம விருத்தி அடையவே மாட்டோம். அது கோல் சொல்லிக்கினே இருக்கும். பார்த்துக்கிறீங்களா? யாராவது ஒருத்தர் ஊற்றி யாராவது ஒன்று கமெண்ட் அடிச்சுக்கினே இருக்கும். இது ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னைக்கு சபையில் இந்த காரியம் இருக்குது. ஒருத்தரை குறித்து இன்னொருத்தர்கிட்ட பேசுறது, இன்னொருத்தரை குறித்து இன்னொருத்தர் கூட பேசி கொண்டு இருக்கிறது, இதெல்லாம் வேண்டாம். இதற்காக தேவ சமூகம் அல்ல, இதற்காக கர்த்தர் உங்களை அழைத்து வரவும் இல்லை. நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில நாளுக்கு நாள், ஆவிக்குரிய வாழ்க்கையில மட்டும் இல்ல, நாளுக்கு நாள் மாம்சத்துக்குரிய வாழ்க்கையிலும் விருத்தி அடையணும். அதற்கு நீ செய்ய வேண்டிய காரியம் என்ன? தாவீது இங்கே சொல்லப்படுகிறது, தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் யாரோடு கூட இருந்தான்னு சொல்லப்படுது, தாவீதோடு கூட அவர் இருக்கிறார்னா அவர் இருக்கத்தக்கதாக காரியத்தை தாவீது செய்தான். நீங்க எத்தனை பேர் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் நினைச்சு காரியத்தை செய்றீங்க? அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. நான் கடந்த நாட்களில் நான் இது வரைக்கும் நான் சில விஷயம் செய்ய மாட்டேன், எனக்கு பிடிக்காது. சரி, இது எதுக்கு போய் நான் அடுத்தவன் பர்சனலில் ஏன் நம்ம போய் பார்த்துனுங்கன்னு சொல்லிட்டு எனக்கு அப்பத்துலேருந்து ஒரு காரியம். இனி நான் யோசனை பண்ணிட்டேன் பர்சனலாவது. ஏன்னா கடந்த நாட்களில் ஒரு அம்மா ஃபோன் பண்ணி என்கிட்ட சொல்கிறாங்க, இப்போ நாங்கள் தான் நல்ல சர்ச்சுக்கு போகிறது இல்லை, நல்லா இருக்கிறது இல்லை, நீங்கள் தான் நல்லா நடத்துறீங்களே, உங்கள் பிள்ளைங்க இன்னும் அழகாகுது பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 வீடியோ எனக்கு அனுப்பிச்சி வச்சாங்க. பக்கத்தில் கை வச்சுக்கலுங்க, உங்களை பற்றி தான் பக்கத்தில் கை வச்சு சொல்லுங்கள், அப்போ தான் தெரியும். நம்மளுக்கு சுருக்குன்னு குத்துனா தானே வலிக்கும். நம்ம ஒழுக்கம் 1ஆம் நம்பர்னு நினச்சிருக்கிறோம். சபைக்கு போகிற நம்மலாம் ஒழுக்கம் 1ஆம் நம்பரில். புற ஜாதி கூட பயப்படுறான், ஐயோ இதை செஞ்சால் இதனால தப்பு வந்துடுமென்ட்டு. ஆனால் நம்மள மாதிரி துணிகரம் கொண்டவர்கள் ஒருவரும் இல்லை. அவங்க சொல்கிறாங்க, அப்போ நீங்கள் தான் பயங்கரமாக நடத்துறீங்களே, அப்புறம் ஏன்பா உங்கள் பிள்ளைங்க அலைஞ்சி திரிஞ்சுது? இங்க ஒரு வாழ்க்கை வெளியே ஒரு வாழ்க்கை, இங்க ஒரு பேச்சு வெளியே ஒரு பேச்சு, இங்க ஒரு செயலை வெளியே ஒரு செயல். இங்க வந்தா இயேசுவின் பிள்ளை, வெளியே போனா தாசுவின் பிள்ளை, இல்ல லூசுவின் பிள்ளைன்னு வச்சுக்கலாமா? கரெக்டா இருக்கு இல்லையா? ஏன்னா நம்ம அந்த வாழ்க்கை தானே வாழ்ந்து நிற்கிறோம். இங்க வந்து வீடியோ போடுறது, இங்கெல்லாம் இயேசு பாட்டை பாடி நாங்க அந்த மாதிரி அப்படின்ட்டு. கடந்த நாட்கள்ல பாஸ்டர் எனக்கு ஒரு வீடியோ ஒன்று அனுப்பிச்சு வச்சாங்க, பாத்தியாப்பா அப்படின்னாங்க. நான் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் உட்காந்து பார்த்தேன். அந்த வீடியோ பார்த்துருந்தேன், எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதில் ஒரு தம்பி ஒருத்தர், வாலி பசங்க தான், வாலி பசங்க. அவங்க என்ன பண்ணாங்க, ஒருத்தர் இயேசு கிறிஸ்து போல ஒரு வேஷம் போட்டுக்கிட்டு அவர் அந்த வாலிபன் தம்பிக்கிட்டேயும் அவங்க பேசுகிறாங்க. அப்போது அவர் சொல்கிறார், ஆண்டவரே நான் பாட்டு பாடினா கழுத கத்துறது போல இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் எல்லாம் அவமானப்படுத்துகிறாங்க ஆண்டவர், எனக்கு ரொம்ப கஷ்டமாகுது. ஆண்டவர் சொன்னாரா, நீ பாடு, நான் கேட்குறேன். நம்ம எல்லாருமே அப்படிதான் இருந்தோம். நம்ம வாய்ஸ் எப்படிதான் இருந்துச்சு? இப்போ ஒரு 10 பாட்டு 20 பாட்டு பிறகு நம்ம நினைச்சிட்டோம் நம்ம எஸ்பிபியா மாறிட்டோம்டா, நம்ம குரலை கட்ட எல்லாருக்கும் இனிமே தாங்கல, இளமை திரும்புதே. எப்ப திரும்புதா? அல்லேலூயா.
நல்லா புரிஞ்சுங்க. நம்மளுக்கு புரியல இன்னும், நம்ம வேஷம் கட்டி அலைஞ்சுனுக்கிறேன்ட்டு நம்ம நினைக்கிறோம் நம்மளாம் பர்ஃபெக்ஷனாக இருக்கிறோம் பிரதர் அப்படின்னு நினைக்கிறோம். அதில் அந்த அந்த தம்பி பாடுறான், அந்த குரல் கொஞ்சம் கரகரன்னு இருக்குது. ஆனால் பரவாயில்ல, நான் நினச்சேன் ஆண்டவர் என்ன ஒருவேளை என்ன காட்டுறீங்களா ஆண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு கூட நான் நினச்சது உண்டு. கொஞ்சம் குரல் கரகரங்குது. அவன் ஒரு பாட்டை பாடுறான். அவன் பக்கத்தில் இருக்கிற ஆண்டவரே நிச்சயமாலுமே இவன் எப்படி தான் கழுத்தை கத்துற மாதிரி தான் இருக்குது ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ இன்னைக்கு நிலையே பார்க்குற, நான் இன்னும் 10 வருஷம் கழிச்சு அவன் வாழ்க்கையில் பெரிய காரியம் செய்ய போகிறதை பார்க்கிறேன். கர்த்தர் உங்களை எதுக்கு தெரியுமா இங்க கூட்டிட்டு வந்தாரு? நீங்க வெளியே போயிட்டு ரீல்ஸ் பண்றதுக்கு இல்ல பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ். கவனிங்க, நீங்களாம் ரீல்ஸ் மன்னர்களா இருக்கிறீங்க. சினிமா பாட்டை போட்டுன்னு சினிமா பாட்டுக்கு ரீல்ஸ் பண்றதுல அத்தனை பெருமை உங்களுக்கு. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, அவ்வளோ திறமையா உனக்கு. தேவ சமூகத்துக்கு வரும்போது உனக்கே தெரிஞ்சிச்சு உண்மை. நம்ம கத்துனா எப்படிதாங்குது கழுத. இப்ப சினிமா பாட்டை போட்டுன்னு நம்ம வந்து கொடுத்த ஆக்டிங் எப்படி இருக்கும்? அல்லேலூயா. பக்கத்துல கேட்கறதுக்கு நீ தலை மாதிரி இருக்கிறியா தளபதி மாதிரி இருக்கிறியான்னு தெரியல, அவ்வளவு அழகா இருக்கிற. அல்லேலூயா. தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாடுவீர்களானால் நீங்க எப்படி கர்த்தர் உங்க கூட இருப்பார்னு நினைக்கிறீங்க? நீ யாரையோ இப்போ ஊழியக்காரங்களாம் பார்த்துடக்கூடாது கோசம் நீ என்ன பண்றீங்க, அங்க ஹைட் பண்றீங்க. பா, நாங்க மட்டும் இல்ல, என்னைக்கு நீ தேவ சமூகத்தை வந்து உலகமே உன்னை பார்த்துனுக்குது. யாராவது ஒருத்தர் சொல்ல மாட்டாங்களா? யாராவது ஒருத்தர் பேச மாட்டாங்களா? யாராவது உங்க லட்சணத்தை காட்ட மாட்டாங்களா? என் மொபைல்ல ஒரு வீடியோ இருக்குது. ஒரு தம்பி கடந்த வாரத்தில் சர்ச்சைக்கு வரல. நான் ரொம்ப பாரப்பட்டேன். ஐயோ குழந்தைங்க என்ன ஆயிடுச்சு போல இருக்கு பாவன்ட்டு பார்த்தா அது பக்கத்தில் சேரை போட்டுன்னு கப்பை வச்சுக்கின்னு ஒரு பாட்டு ஒன்று பாருது, நான் குத்திடுவேன் கத்திடுவேன் அப்படின்ட்டு. இதுங்கெல்லாம் எங்க உருப்புடன்னு சொல்லிட்டு இதுங்களா எனக்கு உண்மையாலுமே நெஞ்சு வலிக்குது எனக்கு உங்களெல்லாம் பார்க்கும்போது. நீங்களாம் அவ்வளோ சாட்சியா இருக்கிறீங்க. கர்த்தரை தேடுறதுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டீங்க. கர்த்தருக்காக இந்த காரியம் செய்ய மாட்டீங்க. ஒரு வசனம் பண்ண வாய்க்குள்ள வரமாட்டேங்குது. இதுக்கெல்லாம் எப்படி உங்களுக்கு நடிப்பு வருதுன்னு தெரியல எனக்கு. எப்படிப்பா விருத்தி அடைவீங்க? பக்கத்துல கை கொடுத்துக்கொள்ளுங்க. எப்படிப்பா விருத்தி அடைவீங்க? கர்த்தர் எப்படிப்பா உங்க கூட இருப்பாரு? நீ இழந்து போவதற்கு காரணம் அடுத்தவங்க கிடையாது பிரதர். யானை கொடுத்துச்சுன்னா, அல்லேலூயா, உங்களுக்கு தெரியுங்களா? யானை கொடுத்துச்சுன்னா என்ன பண்ணும் தெரியுங்களா? மண்ணை வாரி தான் தலையில என்ன பண்ணுமா? பெருமைன்ற ஆவி உன்னை பிடிச்சி ஆட்டுச்சுன்னு வச்சுக்கீங்களா. நீங்க சிலருக்கு சில காரியெல்லாம் தெரியாது போல இருக்கு. இங்க நிறைய ஆவிகள் கட்டவிழ்க்கப்பட்டு இருக்கிறது. அதுல சில ஆவிகள் உன்னை என்ன பண்ண தெரியுமா? சில நடிகரை போலவே உன்னை மாத்தும். உன் நட, உன் உட, உன் பேச்செல்லாம் எப்படிதான் இருக்கும்? அல்லேலூயா. சொல்ல மாட்டேன்றிய. அப்படியே ஒரு பாட்டை போட்டு அப்படியே ஒரு பாட்டை போட்டு ஆடினார்னா அப்படியே அவர் ஆயிடுவார் நினைப்பு. அல்லேலூயா. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட. நீ வெளியே போ சொல்லோ, நீ ரீல்ஸ் பண்ண சொல்லோ, யார் உங்க கூட இருக்கிறாங்கன்னு முதல்ல பாரு. ஆண்டவரே, பரலோகத்திலிருந்து என்னை நம்பி என்னை என் பலிபீடத்தில் வச்சு அழகுபடுத்தி என்னை பார்க்கிறபடினால் என்னோடு கூட நீ இருக்கிறீ என்ற அந்த பயம் எனக்கு இல்லை. ஏன்னா பலிபீடத்தில் இருக்குதுங்களுக்கே பயம் இல்லை. ஏன்னா நம்ம ஆண்டவரோடு கூட நீ இணைக்கப்படுகிற தெரியுமா? அப்படி ஒரு இணைப்போடு கூட உன் ஆராதனை இங்கே முடியுமானால் அது தேவனுக்கு பிரியமானது என்பதை மறந்து விடாதே. ஏதோ இங்க வந்து பிரதர் நான் 4 சினிமா பாட்ட பண்ண 4 பேர் பார்ப்பான், 40 பேர் உன்னை துப்புவான். அது நிரந்தரம் கிடையாது பிரதர். நீ நிலைத்திருக்கத்தக்கதாக காரியத்தை செய்யாதபடிக்கு நிலையற்ற காரியத்தை இன்னும் செய்து கொண்டே இருப்பாயானால் கர்த்தர் நிச்சயமாய் உன்னோடு கூட இருக்க போவதில்லை. நீ வாழ்வடைய போவதில்லை. உன் வாழ்விலே என்ன வர போறதில்லை. நாளுக்கு நாள் நீ விருத்தி அடைய போவது இல்லை. வனாந்தரத்துல ஒருத்தர் அலைஞ்சி தெரிஞ்சான் பிரதர். அப்பா அம்மா பார்க்கறதுக்கு ஆள் இல்ல. அண்ணன் தம்பிகள் 7 பேர் இருந்தோம். அவன் அதை குறித்து யோசனை பண்ணல. அவர்கள் அவனை சிந்திக்கவே இல்லை. சாமுவேலை கொண்டு வந்து தேவனப்பா இவனை நான் ராஜாவாய் மாற்ற போகிறேன், ராஜாவா நிறுத்த போகிறேன் அவங்க வீட்டுக்குள்ள போகும்போது ஈசா மற்ற 7 பிள்ளைகளை அழைத்து வந்தானே தவிர தாவீதுக்கு அழைப்பு கொடுக்க மறந்து விட்டான். மறக்கப்பட்ட ஜனங்கள் நாம் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது.
இன்னைக்கு தலை கொஞ்சம் உயர்த்தப்பட்ட போது, கொஞ்சம் துளுத்து வந்தோடனே நான் என்ன நினைக்கிறேன், நான் கனியாயிட்டேன், நான் சிறப்பாயிட்டேன், நான் சிறந்து விளங்குறேன்னு நினைக்கிறோம். இல்ல, முட்டாள், அறிவு இல்லாத நம்மையும் தேவன் என்று எடுத்து பயன்படுத்துகின்றார், நீதி செய்கிறார், நியாயத்தின்படி நடத்துகின்றார். உனக்கு எனக்கும் ஒரு தாளந்தம் இல்லாத போது ஞானத்தை கொடுத்து படிக்க வச்சு அழகுபடுத்தி சகல காரியத்தை செஞ்சா நீ மேன்மை பாராட்டி கொண்டு உலகத்துல திரியிற. அல்லேலூயா. நீங்கெல்லாம் எப்படி பிரதர் விருத்தி அடைவீங்க? விருத்தி அடையுதுன்னா என்ன தெரியுமா? நாளுக்கு நாள் நம்ம உயர்த்தப்படணும். ஆண்டவரே, நாளுக்கு நாள் நம்ம உயர்த்தப்படணும். ஆடுகள் மேய்த்து கொண்டிருந்தவன் அரசனாய் மாறி போனான். ஆடு மேய்ச்சுதான்பா. அவனை பார்க்கிறவெல்லாம் பயப்படுறான். அவனை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, உன் கரமெல்லாம் ரத்த கரையா இருக்கிறது என்பது. அவன் கரம், ராஜாவின் கரம் எப்படி இருக்கு தெரியுமா? ராஜா சாப்பிடணும்னா ஒரு சாப்பாட்டு அளவு தெரியுங்களா உங்களுக்கு? ஒரு காரியத்தை சாப்பிடணும்னா நீங்கள் சாலமோனுடைய நாட்களில் நீங்கள் போய் வாசிச்சு பாருங்க, தெரியும். நான் இப்போ அதை சொல்லி நேரத்தை கடத்த விரும்பல. சாலமோனுடைய நாட்களில் அவனுக்கு ஆகாரத்துக்காக என்ன பண்ணாங்களா, அந்தந்த தேசத்துக்காரங்க ஒவ்வொரு மாதம் தாங்குவாங்களாம், ஒவ்வொரு மாதம் கொண்டு வந்து கொடுப்பாங்களா. சிறந்ததை சிறப்பானதை கொடுக்க வேண்டுமா. ஆண்டவர் அப்படித்தான் என்னை இன்னைக்கு கொடுத்து நடத்துறாரு. நீ வீதிகளில் போய் பார்க்கல போல இருக்கு. எத்தனை பேர் வீடுகள் இல்லாமல், படுக்க இடம் இல்லாமல், போத்திக்கொள்ள துணி இல்லாமல், உடுத்திக்கொள்ள உடை இல்லாமல் இருக்கும் பொழுது உன்னையும் என்னையும் தேவன் எபிரதமா வச்சுக்கிறாரு. ராஜா விட்டு பிள்ளைகளை போல வைத்திருந்த போதும் உணர்வற்றவனாய் நீ இருக்கின்றாயானால் நிச்சயமாய் தேவ சமூகத்தில் சொல்லுகின்ற நீ விருத்தி அடைய மாட்டாய். தாவீது நாளுக்கெல்லாம் என்ன பண்ணானா, இன்னைக்கு நான் ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும் பிரதர். இன்னைக்கு எனக்கு ஒரு டேலண்ட் இருக்குதுங்க பிரதர், எனக்கு கை சம்பாதிக்க தக்கதாக தேவன் கிருபை கொடுத்துருக்காருன்னா அதுக்கு காரணம் நீ அல்ல, கர்த்தர் உன் மேல வைத்த கிருபை. அவர் இல்லைன்னு வச்சுங்களேன், இன்னைக்கு நான் என்னால என்ன பண்ண முடியாது. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க சகோதரனே, சகோதரிய. கடந்த நாட்களில் ஒரு மகன் வேலைக்கு போயிட்டு வந்தான். நைட்டு வந்தான். ஏன்டா லேட்டுன்னு கேட்டேன். ஏன்னா சாயங்காலம் மாலைபுரி கொடுக்க நடந்துச்சு. ஏன்டா லேட்டுன்னு கேட்டேன். இல்லை டாடி, அங்கேருந்து வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னா. அவன் வேலைக்கு போயிட்டு வந்து அவன் ஒரு காணிக்கை எனக்கு எடுத்து வந்து கொடுத்தான். அவன் அந்த வாலிபத்தில் எனக்கு செய்யணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு தேவ சமூகத்தில் அவன் ஒரு காரியம் புரிஞ்சுக்கனா, நான் தேவனுக்கு செலுத்த வேண்டிய முதல் கணத்தை நான் என்ன பண்ணும், செலுத்தணும். அல்லேலூயா. அவனுக்கு அத்தனை தேவைகள் இருக்குது பிரதர். சகோதரனே, சகோதரியா, எத்தனையோ தேவைகள் இருக்கலாம் வாலிப பசங்களுக்கு. ஆனா அந்த கணத்துக்குரிய இடத்துல நான் இருக்கிறேன். தேவன் எனக்கு செய்த நன்மையை நான் ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது, மறக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த நினைவோடு கூட இருக்கிறான். அந்தமா அவனை கர்த்தர் உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார். அதே மனநிலையில இருக்கணும். என் மனநிலை என்ன பண்றக்கூடாது, மாற்றம் வந்து விடக்கூடாது. நல்லா புரிஞ்சுங்க. தேவனுக்காக எவன் தன்னை அர்ப்பணிக்கிறானோ அவன் தேவ சமூகத்தில் உயர்த்தப்படுவது மட்டும் இல்ல, அவன் தலையை எல்லா இடத்துலையும் தேவன் உயர்த்துவார். நீங்கள் லூக்காக்கு எழுதின நிருபம் நீங்கள் வீட்டில் போய் வாசிச்சு பாருங்கள். லூக்காக்கு எழுதின நிருபம் நீங்கள் 13வது அதிகாரத்துலேருந்து அப்படியே வாசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடக்கும். ஆண்டவர் 5000 பேர் என்ன பண்ணுறாரு, அழைப்பு கொடுக்கல, அவர் பிரசங்கம் பண்ணுறாருன்னு எல்லாம் வந்துட்டாங்க. எல்லாரும் 2 நாட்கள் தொடர்ந்து பிரசங்கம் நடந்து கொண்டே இருக்கிறது. சின்னதாக ஒரு பிரேக் இருந்து, ஆனால் பிரசங்கம் நடந்து கொண்டே இருக்கிறது. ஆண்டவர் ஒரு மாலை வேலை வரும்போது என்ன பண்ணுறாரு, சீஷர்களை அழைத்து சொல்கிறப்பா, அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஆகாரம் கொடுக்கணும். ஆண்டவர் ஒருத்தராக 2 பேர் இருக்கிறாங்க ஆண்டவர், 5000 பேர் இருக்கிறாங்க ஆண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்கிற சம்பவத்தை நம்ம பார்க்குறோம் இல்லையா. அங்கே ஒரு மனுஷன் இடத்துல ஒரு சின்ன பையன், இந்த குட்டி பாய் ஒருத்தன் தான். அவங்ககிட்ட என்ன இருந்துச்சு சொல்லுங்க, தெரியாதா? சத்தமாக தான் சொல்லுங்களேன். மற்றதெல்லாம் கத்தி பேசுறீங்கள, காவாக்கார வரைக்கும் கேட்குது உங்க குரல். இது தேவ சமூகத்தில் வந்து ஒன்று சொல்லணும், ஒன்று அப்படின்றீங்க. அப்புறம் உங்களெல்லாம் இந்த லிஸ்ட்டில் தான், இந்த ரப்பர்னு ஒருத்தன் தான் மத்திய அவர் லிஸ்ட்டில் தான் சேர்த்துப்போம் உங்களெல்லாம். அல்லேலூயா. அங்கே என்ன இருந்துச்சு, ஒரு சின்ன பையன்கிட்ட சத்தமாக சொல்லணும். இப்போதான் வந்துச்சு. அல்லேலூயா. என்ன இருந்துச்சு, 5 அப்பம் 2 மீன் இருந்துச்சு. அவன் அதை என்ன பண்ணான் தெரியுமா, ஆண்டவரே இது என்கிட்ட இருந்தா மல்டிபிள் ஆகாது, இது என்கிட்ட இருந்தா விருத்தி அடையாது, இதை நானே வச்சிருந்தா ஒன்னும் நடக்காது, இது என்கிட்டயே இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், நான் இப்படியே தான் கடைசி வரைக்கும் உன் தாளந்துகளை நீ உலகத்துக்கும் ஊருக்கும் உனக்கு மட்டும் வச்சிருந்தேன்னு வச்சுக்க, ஒரு நாளும் விருத்தி அடைய மாட்டேன். எப்ப தெரியுமா வரான்,
5000 பேர் இருக்காங்க, இருக்கட்டும், இருந்துன்னு போட்டோம். இப்போ நான் ஒரு காரியம் செய்ய போறேன். என்கிட்ட இருக்கிற இந்த 5 அப்போ 2 மீன் என் ஆண்டவர்கிட்ட கொடுக்க போறேன், என்ன அர்ப்பணிக்க போறேன். இப்போ என்ன தெரியுமா இது? இந்த 5 அப்போ 2 மீன் 5000 பேருடைய வயிற்று ரொப்போது மட்டும் இல்ல, அது நிரம்பி வழிய போகின்றது, அது விருத்தி அடைய போகின்றது. 12 கூடைகள் எடுக்கத்தக்கதாக காரியத்தை செய்ய போகிறது. நீ உன் தாளந்த உலகத்துக்கு காட்டினா அது மல்டிபிள் பண்ணி காட்டாதுமா. நீ உயர்த்தப்பட மாட்ட, நீ பெருக மாட்ட, உன் தலை உயர்த்தப்பட போவதில்லை. நீ இப்படியே போயிட்டு கேட்டா நின்று போட்டோ பிடிக்கிறதும், ரீல்ஸ் அடிக்கிறதும், பாட்டு போடுறதும், கானா பாட்டுக்கு உன்னை எப்படி நீங்களாம் மனசு எல்லாத்தையும் பண்ணிட்டு பலிபீடத்துல எப்படி துணிகரமா ஏந்து நிக்கிறீங்கன்னு தெரியல எனக்கு. இங்க வந்தா பக்கத்துல சொல்லுங்க, இங்க வந்தா நல்ல புள்ள, வெளியே போனா செல்ல புள்ள. இங்க வந்தா என்ன புள்ள? இங்க வந்தா நல்ல புள்ள, வெளியே போனா செல்ல புள்ள. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோ. நீ மாத்தி மாத்தி வேஷம் போட்டேன்னு வச்சுக்க. நம்ம ராஜசேகர் என்ன சொல்றாரு? வேஷம் மாறியே திரிகிறான், விருதாவ சஞ்சலப்படுத்துறான், ஆஸ்திய அவனியில் சேர்க்கிறான், அதை யாரு தமாறுவ தெரியல. ஆஸ்திய அவனியில் சேர்க்கிறான், அதை யாரு தமாறுவ தெரியல. கொட்டும் சுட்டும் நாட்டும் தண்டும் உன்னை மாற்ற கூடுமோ? ஒன்னும் தெரியல, ஒன்னும் புரியல, இயேசுவை தவிர வழி இல்ல. ஒன்னும் தெரிய வேஷம் மாறிதான் திரிகிற. இங்க ஒரு வேஷம், வெளியே போனா நீங்க இப்போ 2-3 பேருக்கு ஒரே கன்ஃபியூஷன், எவன் தான் மாட்டினான்னு தெரியல. அல்லேலூயா. ஒருத்தர் வந்து குழந்தையை தள்ளின்னு போறாரு, அவருக்கு ஒரு கானா பாட்டு. குழந்தையை தள்ளி கானா பாட்டு பாடினவர் சிக்கினார். அல்லேலூயா. அடுத்தது கோப்பையை வாங்கி கானா பாட்டு பாடினவரும் சிக்கினார். இப்ப இவங்கெல்லாம் என்ன பண்ணலாம்? சொல்லுங்க சொல்லுங்க, இவங்கெல்லாம் என்ன பண்ணலாம்? இவங்கெல்லாம் என்ன பண்ணலாம்? பலிபீடத்தில் உட்கார வச்சு அழகு பார்க்கலாமா? நீங்க தகுதி இல்லாத காரியத்தை செய்றீங்க என்பதை மறந்து விட்டீர்கள். ஏன் பிரதர் வாழ்க்கையில விருத்தி அடையவே முடியல? ஏன் பிரதர் அடுத்த கட்டத்துக்கு போக முடியல? ஏன் பிரதர் இந்த காரியத்தை நல்லா செய்ய முடியல? ஏன் மற்றவர்களை போல மற்றவங்க படிக்கிறாங்க, மற்றவங்க இந்த காரியத்தை செய்றாங்க, மற்றவங்க உயர்த்தப்படுறாங்க, நான் ஏன் உயர்த்தப்படல? ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் டவுன் தான், மாம்சத்துக்குரிய வாழ்க்கையிலும் டவுன் தான். அல்லேலூயா. ஏன் என்று கொஞ்சம் பார்ப்போமா? ஏன்னா இன்னைக்கு தெரிஞ்சுக்கலன்னா என்னைக்குமே நீ தெரிஞ்சுக்க முடியாது. கொஞ்சம் கவனிப்போம், எடுத்து வாசிப்போம். உபாகமத்துக்கு எழுதின புத்தகம், என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்க. உபாகமம் 6வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து வாசிங்க பார்க்கலாம். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு முதல்ல என்ன பண்ணு? பயந்து. நீ ரட்சிக்கப்பட்ட மகன் என்பதையும், நீ தேவ சமூகத்துக்கு போற என்பதையும், நீ ஏசப்பாவுடைய புள்ள என்பதையும் முதல்ல நீ உணர்ந்து பயப்படு. உன்னை பார்த்தா எல்லாம் பயப்படணும். சிலர்லாம் பார்த்தா ஊட பயப்படுது, சிலர்லாம் பார்த்தா யார் பயப்படுது? சிலரை பார்த்தா ஊரு பயப்படுது, சிலரை பார்த்தா நண்பர்கள் பயப்படுறாங்க, சிலரை பார்த்தா உறவுக்காரங்க பயப்படுறாங்க. அல்லேலூயா. நம்ம மனநிலை எப்படிதான் இருக்குது? அல்லேலூயா. இங்க கவனிங்க, வேதம் சொல்லுகிறது, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து முதல்ல அதை செய். ஆண்டவரே, உன் கண்கள் என்ன பார்க்குதுன்னா நான் எங்க போயிட்டு என்ன பண்ண மாட்டேன்? காப்பி பண்ண மாட்டேன் பிரதர். நான் ஒரே காப்பி பேஸ்டாக்குறேன். எக்ஸாம்லயும் காப்பி பேஸ்ட் தான், ரியல் வாழ்க்கையிலும் காப்பி பேஸ்ட் தான். எதனா ரீல்ஸ் பண்ணாலும் என்னதான் பண்றேன்? இப்போ ரீல்ஸ் மோகம் தலை விரிச்சு ஆடுது, தையா தக்கான்னு குதிக்குது. அல்லேலூயா. வீட்டில் இருக்கிறது சும்மாங்கிற அம்மாங்க கூட இன்னைக்கு என்ன பண்ணுங்க, எவனோ ஒருத்தன் பிஸியாகிறான் போல இருக்கு. இனி எல்லாமே ரீல்ஸ் ரீல்ஸ் ரீல்ஸ். எதை நீ ரீல்ஸ்ல சொல்லி கொடுக்குற சொல்லு? நீ சொல்லி கொடுக்குற காரியம் எதனால் வரைக்கும் இருக்கா? நீ எவனோ ஒருத்தன் சொன்னதை காப்பி பண்ணி திருப்பி என்ன பண்ற?
அவன் மண்டம்பா, அவன் உலகத்தான், அவனுக்கு ஒன்றும் கிடையாது, அவனுக்கு அதை பற்றி பயமும் கிடையாது, அவனை அதை குறித்து யாரும் கேட்க போகிறது கிடையாது. ஆனால் நீ தேவ சமூகத்தில் வந்து நிற்கிறிய, நீ வந்து நின்றுக்குன்னு வர என்ன பண்ணுற, பாடுற, துதிக்கிற, ஆராதிக்கிற, பிரசங்கம் பண்ணுற, இதெல்லாம் பண்ணிட்டு என்ன பண்ணுற, அங்கே போயிட்டு அல்லேலூயா சொல்ல மாட்டேன்றீங்களா? அல்லேலூயா. நீங்களாம் வந்து ஐயோ நாங்களாம் எங்கே பொறுத்த ரீல்ஸ் பண்ணுறோம், எங்களுக்கு சினிமா பாட்டு கேட்கறதுக்கே நேரம் இல்லை. அல்லேலூயா. தூங்குனா கூட எப்படிதான். கடந்த வாரத்தில் என் கூட வந்த ஊழியக்காரர் ஒரு சினிமா பாட்டு, ஐயா நீங்களாம் வீட்டில் சினிமா பாட்டு பாடுவீங்களான்னு கேட்டார். நான் உடனே சொன்னேன், நம்ம வானத்தில் ஸ்ட்ரைட்டாக குதிச்சிட்டோம். நான் சொன்னேன், ஐயா முன்னாடி இருந்தது, ஒரு காலத்தில் இருந்தது, இல்லைன்னு சொல்லுங்க ஐயா, ஆனால் சாட்சி கெடுத்துக்காத அளவுக்கு நான் கவனமாக இருப்பேங்க என்ன. இல்லைங்க எனக்கு இப்போ ஒரு பாட்டு போகிறது, நான் பாடுவான்னு கேட்டார். நீங்கள் பாடினு போங்கண்ணே. ஆனால் ஒரு காரியத்தை சொன்னேன், உங்கள் சாட்சி கெடுத்துக்காதீங்க. அல்லேலூயா. உள்ள இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன பண்ணிட்டார் ஆண்டவர், அங்கேருந்து ஒரு 430 வருஷம் அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. அடிமைத்தனத்துலேருந்து தேவன் என்ன பண்ணுறாரு, அழகாக கூட்டணுன்ட்டு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, இந்த உபாகமும் புத்தகம் எழுதினார் இல்லையா மோசே. உபாகம்னா என்ன அர்த்தம் தெரியுமா? உபாகமும் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? ஒன்று ஆதி ஆமத்திலிருந்து ஆரம்பிப்போமா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்காதீங்க. இல்லை உபாகமம் என்ட்ரன்ஸில் போய் சொல்ல எல்லாம் தேர்ந்து இருப்பாங்க, உபாகமம் என்ன போட்டுக்கிறாங்க. இப்போ தான் நான் உபாகமம் பற்றி இவ்வளோ நாள் இந்த கேள்வியெல்லாம் என்கிட்ட கேட்கவில்லை. புதுசாக இருந்தாலும் கேட்டு வைக்கிறான், எனக்கு என்ன பேசுறதுனே தெரியல, ஒரே கையெல்லாம் பதட்டமாகுது. அதனால தான் நான் சர்ச்சைக்கு வருது, இதனால தான் லேட்டாகவே வருதாகுது, எதனா கேள்வி கேட்டக்கூடாதுன்ட்டு. ஆனாலும் கேட்குறாரு. அல்லேலூயா. உபாகமம்னா என்னன்னு தெரியுங்களா? தெரியுமா தெரியாது? அதனாச்சும் சொல்லுங்க. ஐயோ தெரியும் தெரியாது, எந்த பதில சொல்லுறது? அல்லேலூயா. உபாகமம் என்பது வந்து அசல் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். என்னது அசல்? உபாகமம் என்னது அசல். என்னாகமம் அப்படின்னு என்ன தெரியுங்களா? என்னாகமம் புத்தகம் எழுதுறதுக்கு ஒரு முக்கியமான காரியம் இருந்துச்சு. என்ன தெரியுங்களா? மோசே ஒரு காரியத்தை பண்ணாரு. என்னாகமம் எழுதுறதுக்கு முன்னாடி ஜனங்களை பிரிச்சாராம். ஜனங்களை அந்த 12 கோத்திரத்தை 4 கோத்திரமா பிரிச்சாரு. 12 கோத்திரத்தை எத்தனை கோத்திரமா பிரிச்சாரு? 4 கோத்திரமா பிரிச்சாரு. இந்த 4 கோத்திரத்தை என்ன பண்ணாராம், தெற்க வடக்க கிழக்க மேற்கு அப்படின்னு சொல்லிட்டு 4 மூலையில 4 கோத்திரத்தையும் நிக்க வச்சாரு. நடுவுல என்ன பண்ணாரு, ஆசரிப்பு கூடாரம் இருந்தது. இப்போ இந்த 4 கோத்திரம் சுத்தி இருக்கும் பொழுது நடுவுல ஆசரிப்பு கூடாரம் இருந்தா வெளியே இருந்து பாக்குறவங்களுக்கு எப்படி தோணும் சொல்லுங்க? 4 மூலையில 4 கோத்திரங்கிறாங்க. இங்க ஒரு கோத்திரம், இங்க ஒரு கோத்திரம், இங்க ஒரு கோத்திரம், இங்க ஒரு கோத்திரம், 4 மூலையில 4 கோத்திரம் இருக்கிறாங்க. நடுவுல ஆசரிப்பு கூடாரம் இருந்துச்சு. பீலையாம் தூரத்திலிருந்து பார்க்கும் பொழுது அதை கண்டு வேக்கிறான். அவங்க தூரத்துல அவங்க பார்க்கறான், மலை மேல ஏறி போய் பார்க்கறான். அது எப்படி இருக்குதான் பார்க்கறதுக்கு? சிலுவையை போல இருந்ததான். அவன் ஆச்சரியப்பட்டு போறான், இத்தனை நீட்டாவா இருப்பாங்க? தேவன் ஒரு மனுஷனை நடத்தி வந்தா அத்தனை நீட்டா தான் இருப்பான். ஆண்டவர் அதனால தான் வர சொல்லி என்னாகமோ அப்படின்றாரு. எண்ணி பார்க்கறதுக்காக என்ன பண்ணாரு, அந்த புத்தகத்துக்கு என்னாகமோ அப்படின்ற பேர் வச்சாரு. சில விஷயங்களை நீ கற்றுக்கொள்ள வேண்டும். நகலான காரியங்கள் இருக்கிறது, போலியான காரியங்கள் இருக்கிறது என்பதற்காக உபாகம புத்தகத்திற்கு இன்னொரு பேர் என்னது? அசல், ஒரிஜினல். பக்கத்துல கை வச்சு சொல்லுங்க, யூ ஆர் நாட் ஏ ஒரிஜினல். யுவர் எவ்ரி டைம் காப்பி 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 காப்பி. ஸ்கூல்லையும் காப்பி தான் நம்மளு. சரி தப்பிச்சு காலேஜுக்கு போச்சு, அதுல என்ன பண்ணு இப்போ காப்பி. உலகத்தெல்லாம் பார்க்கறதுக்கு இப்போ பொண்ணா பண்ணிட்டு போயிட்டு அந்த ஹீரோ இப்படி இருக்கிறாரு, இந்த ஹீரோ இப்படி இருக்கிறாரு, அவரு டான்ஸ் இப்படி ஆடுறாரு, இவரு டான்ஸ் இப்படி ஆடுறாரு, அந்த ஹீரோயின் இப்படி ட்ரெஸ்ஸை போட்டுக்குதுன்ட்டு பார்த்து இப்போ நம்மால் வந்து என்ன பண்ணுது, உடனே வீட்டில் வந்து அந்த பாட்டை போட்டுக்குது. எந்த பாட்டு? பக்கத்தில் கேட்குதுங்க, எந்த பாட்டுன்னு தெரியுமா? நான் இன்னைக்கு ஒரு 4-5 வீடியோ கிளிப்பிங்லாம் போடலான்னு பார்த்தேன். ஒரு 4-5 பேருக்கு நம்மகிட்ட வீடியோ இருக்குது. சரி வீடியோ கிளிப்பிங் போட்டு உங்களெலாம் சந்தோஷப்படுத்தலாம், மனரம்மியமா. ஆனால் பாட்டெலாம் ஒரே வைப்பாக இருக்குது. வைப்பில் வலிப்பு கூட வந்துடலாம், அந்த மாதிரி வைப்பாக இருக்குது. அவரு நாங்கள் சும்மா இல்லை, தெரிஞ்சுக்கன்றாரு. அவர் எதுக்கு தான் தெரிஞ்சுக்கன்றாருன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஆனால் ஒரே வைப்பாக இருக்குது பாட்டு. அல்லேலூயா. ஒரு 4 வீடியோ 5 வீடியோ எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா, ஐயோ ஆண்டவரே, இது இயேசுவின் பிள்ளை.
அல்லேலூயா. நீங்க மறைமுகமா பண்ற தப்ப மனுஷன் பார்க்கல நினைச்சு சந்தோஷப்படாதீங்க. கர்த்தர் பார்க்கறாரு. உங்க சாட்சியை நீங்க கெடுத்துக்கிறீங்கன்னா, சாட்சியை கெடுத்துக்கிறீங்களா, அந்த இடத்துல உங்க பேர் என்ன தெரியுமா பண்ணோம்? இது பரிசுத்தம் கிடையாது, இது அசுத்தம்னு சொல்லிட்டு ஒரு பேர் எழுதிடுவாங்க. அப்புறம் உங்களை ஊழியக்காரனெல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க. இது ஒன்னுக்கும் உதவாக்கிற. இப்ப வேதம் சொல்லுகிறது என்னவா? உபாகமத்துல ஆண்டவர் சொல்றாரு, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு முதல்ல என்ன பண்ணு? பயந்து. எவ்வளவு நாள் சொல்றாரு ஆண்டவர்? 1 மாசம் பிரதர், 2 மாசம் சொன்னாரு. ஜனவரி ஆரம்பிச்சு பிப்ரவரி வரைக்கும் சொன்னாரா? நீ எப்படிதமா பயப்படணும்? உன் கடைசி நாட்கள் வரைக்கும் தலையில கொம்பு முளைச்சு சொல்லுறதுலாம் கிரீடம் வந்துடும். நம்மளாம் முன்னிலைமை மறந்துடுவோம். நான்லாம் மறக்க மாட்டேன். நான் கடைசி அந்த ஊழியக்காரர்கிட்ட சொன்னேன், ஐயா என்னால் உங்களுக்கு தெரியுங்களா ஐயா, ஒரு நாள் நானும் என் மனைவி வீடு இல்லாமல் வீதியில் பட்ட நாட்கள் உண்டு. தேவனை தேடாத நாட்களிலே கர்த்தர் அந்த நாளை என்னைக்கு நான் மறக்க வைக்கல. ஒரு நாள் சைக்கிள் இல்லாமல் இருந்த நாட்கள் உண்டு. சைக்கிளில் 5 பேர் நாங்கள் போன நாட்கள் உண்டு. எல்லாம் கேலியாக ரோட்டில் சிரிப்பாங்க. அதெல்லாம் கடந்து போன நாட்கள்லாம் எங்கள் வாழ்க்கையில் உண்டு. நாங்கள் மறக்கலை. இன்னைக்கு மறக்காதனால தான் கர்த்தர் தலையை உயர்த்தின போதும் அந்த சைடு எங்களை திரும்பி திரும்பி பார்க்க வைக்கிறாரு. இன்னைக்கு பழைய சாப்பாட்டுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கணும் இல்லையா? பழைய சாப்பாடு ஒருவேளை இன்னைக்கு நீங்கள் சாப்பிடாத நிறைய பேர் இருக்காங்க. நான்லாம் ஒரு நாள் சாப்பாடு இல்லாமல் பட்டினே இருந்த நாட்கள்லாம் உண்டு. அல்லேலூயா. அப்படிலாம் வாழ்ந்து தான் இன்னைக்கு தேவன் இப்படி வச்சிருக்கிறாரு. இன்னும் உயர்த்துவாருன்னு அப்படின்னா, நான் கடைசி என் உயிர் உள்ள நாட்கள் வரைக்கும் நான் ஒரு காரியம் செய்யணும். என்ன பண்ணோம்? அவருக்கு பயப்படணும். ஆண்டவரே இதை செஞ்சா நீதியா இருக்குமா? ஆண்டவரே இதை செஞ்சா நான் விருத்தி அடைவனா? ஆண்டவரே இதை செஞ்சா மற்றவங்க என்ன கேவலமா பேச மாட்டாங்களா? என் குடும்பத்தில் இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க? உங்க குடும்பத்தில் ஃபர்ஸ்ட் நீங்க சாட்சியா இருக்கிறீங்களா? கேட்குறாங்களா? குடும்பத்தில் சாட்சியா இருக்கீங்களா? அதான் சொன்னேன். ஒரு சகோதரி நேற்று ஃபோன் பண்ணாங்கன்னு சொன்னேன். ஃபோன் பண்ணி பேசுறாங்க அவங்க, பா நாங்கள் தான் பரவாயில்லப்பா, பிரிஞ்சி சாப்பாடு நீங்கள் தான் பிரியாணி கொடுக்குறீங்களே, பிரியாணி கொடுக்குறோம், உன் பிள்ளைங்க இன்னும் அழகுன்னு பார்த்துக்கோ அப்படின்றாங்க. உங்களுக்கெல்லாம் தெரியல இல்லைங்களா? மறைமுகமாக என்கிட்ட சொல்லும் போது, உங்கள் பிரச்சனையில் கொண்டு வரும்போது அது மனவேதனையாக இருக்குது. நீங்களாம் என்ன நினைக்கிறீங்க? எதுக்கும் இருந்தாலும் நம்மளை கூப்பிட்டு வச்சு சும்மா திட்டினே இருக்கிறானா அப்படின்னு நினைக்கிறீங்க. நீங்கள் நல்ல வழியில் போகணும்னு சொல்லிட்டு கர்த்தர் விரும்புகிறாரு. அந்த காரியத்தை என்னை கொண்டு சொல்கிறாரு. நான் சொல்கிறேன், உங்களுக்கு குத்துச்சுன்னா நீங்கள் போகலாம் தாராளமாக. உங்களுக்கு கேட்க போகிறது இல்லை. நான் சில காரியம் நினச்சிட்டேன். இந்த வருடத்துலேருந்து இல்லை, இந்த வருடம் இல்லை, இந்த நாள் முதல் கொண்டு உங்கள் எல்லா ஸ்டேட்டஸ்லையும் நான் பார்க்கலான்னுக்கிறேன். ஏன்னா நம்ம இப்போ என்ன பண்ணுறது தெரியுமா? அங்கே இன்ஸ்டாகிராம் போயிட்டு ஹைட் பண்ணி வச்சா யாருக்கும் தெரியாது. நம்ம எத்தனை பேர் உண்மையா இருக்கிறோன்ட்டு யாருக்கும் என்ன பண்ணாதான் தெரியாதான். அல்லேலூயா. என்ன புரிஞ்சுக்கல தெரியுமா? நீ உன்னை ஏமாற்றி கொண்டு இருக்கிற, உன்னை நம்பின தேவனை ஏமாற்றி கொண்டு இருக்கிறாய். உன் சாட்சியை கெடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கிய. நீ இந்த மாதிரி இல்லை, நீங்கள் இந்த மாதிரிலாம் செயல்படும் போது ஒரு காரியம் நினச்சிக்கிறீங்களா? ஏன் நான் தேவ சமூகத்தில் இந்த மாதிரி செயல்படல? ஏன் என் சபையில் இந்த மாதிரி ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வளருவதற்கு இந்த மாதிரி காரியத்தை நான் ஏன் செய்யலன்னு சொல்லிட்டு எத்தனை பேர் யோசனை பண்ணி இருக்கிறீங்க? என்னைக்குன்னா ஒரு நாளைக்கு நீ பத்தி எரிவ, அன்னைக்கு எனக்கு பாட்டு கொடுங்கன்னுவேன். நீ பத்தி எரியும் போது என்னைக்குன்னா ஒரு நாளைக்கு உனக்கு பரவசம் வந்துடும். அன்னைக்கு என்ன பண்ணுவேன்? எனக்கு எதுனா ஒன்று கொடுங்களேன், என் கிட்னியை தான் எடுத்து கொடுக்கணும் உங்களுக்கு. இல்லை, இந்த உலகத்தில் சொல்லுவாங்களே, கண்ணப்பருவ ஒருத்தர் இருந்தாரு. அவர் கண்ணை பிடிங்கி என்ன பண்ணிட்டாரா? அல்லேலூயா. என்ன பண்ணிட்டாரா? அவர் கண்ணை பிடிங்கி. உங்களெல்லாம் தெரியாதுல்ல? ஐயோ அந்த கதையெல்லாம் எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு இந்த கதையை கேட்டால் இப்போ இன்ஸ்டாவில் யார் பயங்கர வைப்பாக இருக்கிறாங்கன்னு கேட்டால் நாங்கள் உடனே சொல்லுவோம். 5லேருந்து பிஞ்சு வரைக்கும் என்ன பண்ணுங்க, வீட்லேயே போய் அம்மா ஃபோனை கொடுன்ட்டு அதை எடுக்குது. இதுக்கு அம்மா, ஐயோ என் குழந்தை தான், உன் குழந்தை தான், பின்ன ஊரார் குழந்தைன்னா நாங்கள் சொன்னோம். அது எடுக்குது. அதுக்கு என்ன பண்ணுது? கடந்த நாட்களில் பார்க்குறேன், அப்படியே இங்கே அப்படியே நான் தான் அப்படின்ற மாதிரி அது சினிமா பாட்டு பாடினு டான்ஸ் ஆடுனுக்குது. யாரு? 5 வயசு.
அது சினிமா பாட்டு பாடி அது டான்ஸ் ஆடுறதும் அது அம்மா பார்த்து சிரிக்கிறதும் அப்புறம் எங்கம்மா ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரும்? அல்லேலூயா. எங்கே தான் வளரும்? அப்புறம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி அடைங்கன்னா நீ மாம்சத்து சிந்தையை விட்டு வெளியே வரதுக்கான வழியை தானே பார்க்கணும். நான் அதிலேயே நிற்பேன் பிரதர், என்னை பற்றிலாம் தெரியாது, எனக்குலாம் வைராக்கியம் வந்துச்சுன்னு வச்சுக்கேன், அதை நான் திரும்பி கூட பார்க்க என் கண் எதிர்க்க போச்சுனாலும் பார்க்க மாட்டேன். அல்லேலூயா. நம்ம பீச்சில் யாருன்னா அழகாக போனால் 2 வாட்டி திரும்பி பார்ப்போம், முடிஞ்சா 3, 4, 5 வாட்டி கூட பார்ப்போம். அல்லேலூயா. யாரோ ஒருத்தன் தப்பா ஒருத்தன் நம்மளுக்கு ஏதோ ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்துட்டானா உடனே ஆராய்ச்சி பார்ப்போம், அவன் யாரு, இது பொண்ணு மறிக்குத, பொண்ணா இருக்குமோ, ஒருவேளை அந்த பொண்ணு வேற ஃபேக் ஐடியிலேருந்து என்ன கூப்பிடுதோ. அல்லேலூயா. இதெல்லாம் ஆராய்ச்சி பார்ப்போம் நம்ம. அப்படியேப்பட்டவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறதுக்கான ஆராய்ச்சியே உங்ககிட்ட காணாமப்பா. ஆரம்பத்தில் பத்திக்கு எரிஞ்ச ஆள்லாம் இன்னைக்கு பார்க்குறேன் அப்படியே பஸ்மமா கிடக்குது. இப்போ இதெல்லாம் நான் எடுத்து என்ன பண்ணோம், திருப்பி கொளுத்தி திருப்பி பக்கு பக்கு பக்குன்னு எரிய விடணும். இதுதான் எங்களுக்கு வேலையா? இப்போ உங்ககிட்டயே இதே மாதிரி பண்ணியிருந்தா எப்போ மற்ற ஆத்மாவை ஆதாயப்படுத்துது, மற்றவங்களோடு கூட எப்போ போய் தேவனுடைய காரியத்தை சொல்லுது, உங்ககிட்டயே வாரம் பூரா வருஷம் பூரா 365 நாட்களும் நம்ம சபை வச்சு எல்லா காரியத்தை செஞ்சாலும் நான் செய்யறத தான் செய்வேன், நான் செய்தது தான் செய்வேன், அதெல்லாம் மாற்றிக்க மாட்டேன் பிரதர். நீங்கள் 1000 காரியம் சொல்லுங்க, உட்காந்து அப்படியே பவ்யமாக கேட்பேன், சொல்லுங்க யுவரானர். வருஷத்துக்கு ஒரு வாட்டி நம்மளை பார்க்கணுமே, அப்படியே நம்மள மாதிரி டீச்சர் யாருமே இருக்க முடியாது. நான் தான் டீச்சர், வருஷத்துக்கு ஒரு முறை டீச்சர். அப்படியே நம்ம ஆவிக்குரிய காரியத்தை கரைச்சி குடிச்ச மாதிரி நிற்போம், ஒரு கேள்விக்கும் பதில் தெரியாது. அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தையும் நான் உனக்கு விதிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்ளுகிறதினாலே. எது கை கொடுத்தனால வாழ்நாள் நீடித்திருக்கும்? நான் சின்ன வயசுல ஒரு காரியம் பண்ணுவேன், ஆனால் ஒரு 2 வாரமாக எனக்கு ஒரு யோசனையாகவே இருந்துச்சு. அப்போ எங்கள் அப்பாவுடைய மனநிலையை நான் சிந்திச்சு பார்த்தேன். நீ ரொம்ப கிரேட்பா. ஒரு நாள் நைட்டு ஏஞ்சி சொன்னேன், உண்மையாலுமே நீ ரொம்ப கிரேட்பா. ஏன்னா நம்ம சுற்றுவோம், அப்படியே நிறைய சுற்றுவோம், நாங்கள் சுற்றுவோன்ட்டு அப்படியே சுற்றி இந்த ஆள். நம்ம நேற்று கூட பாஸ்டம்மா சொல்லிச்சு, தலை நிறைய முடி வச்சிருந்தவரெலாம் இப்போ சொட்டையாக முடி வச்சுன்னு உக்காந்துக்கிறாரு, பார்த்துக்கோ நாளைக்கு நீ சொட்டையாடாதபடிக்கு முடியை வெட்டிக்கன்னு சொல்லிட்டு வாலிப தம்பிங்கிட்ட பேசியிருந்தாங்க. நான் அப்படி தான் வச்சேன், இப்படி வச்சிருப்பேன் முடிய, அப்படி கை விட்டு நம்மளுக்கு தூக்கி விடணும், அதெல்லாம் ஒரே ஸ்டைல் பண்ணோம், அப்படிலாம் சுற்றினான். ஆனால் இப்போ என்ன பண்ணுறாரு, அரங்கநாதன் தலையை வெட்டினது போல, அரங்கநாதன் போல என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் செதுக்கி அல்லேலூயா அப்படி வச்சிட்டாரு. நான் பார்க்குறேன், நீங்கள் ஆண்டவரே, ஆமாம் ஆண்டவரே, பழைய ஃபோட்டோலாம் எடுத்து பார்க்க சொல்ல இன்பமாக இருக்கும், ஆனால் எவ்வளோ அக்கறம் பண்ணிக்கிறேன்னு நினைக்கும் போது துன்பமாக இருக்கும். எங்கப்பா நான் நைட்டில் போயிடுவேன், நைட்டு போயிட்டேன்னா ஒரு 10 மணிக்கு வெளியே போயிட்டேன்னா அப்படியே எங்கேயும் போக மாட்டேன், இந்த ஆஸ்பத்திரி சுற்றி இங்கே கழுத்தை கேட்டால் இதுதான் நம்ம வேலை, இங்கே இருப்போம் அங்கே இருப்போம் எதனா ஒன்று பண்ணின்னு இருப்போம், ஏதாவது ஒன்று இங்கே தான் இருப்போம், வேறு எங்கேயும் போக மாட்டோம். மிஞ்சி போனால் இந்த இங்கே ஒருத்தர் இருப்பார், நான் அப்புறமேட்டு சொல்கிறேன் உங்களுக்கு யாருன்ட்டு, அவரை பிடிச்சிக்கின்னு அவர் டீ சாப்பிட்றதுக்கு போயிடுவோம். இதெல்லாம் ஒரு கடமையாக சுற்றிருந்தோம், வெட்டி பசங்க ஒன்றும் இல்லை, அதை சுற்றி இந்த கடமையாக நான் அதெல்லாம் நினச்சி போகிறேன். அப்போ எங்கள் அப்பா ஒரு நாள் கூட என்ன பண்ண மாட்டார், ஏன்டா அப்படி பண்ணுற, ஒரு 2 முன்னாடி கேட்டுக்கிறாரு, அதோடு கேட்குறத விட்டார். நான் எங்கள் அப்பா ஒரு நாள் நைட்டு ஏஞ்சி, அப்பா நீ ரொம்ப கிரேட்டுப்பா, நீ அன்றைக்கி கேட்காம ஏன் விட்டேன்னு நீ தெரிஞ்சுது, இன்னைக்கு நான் என்ன பண்ணுறேன், அந்த காரியத்தில் நிற்கிறேன். ஒரு காரியத்தை நம்ம விதைப்போமானால் அந்த காரியம் நம்ம வாழ்க்கையில் வரப்போகுதுன்னு அர்த்தம். அறுக்கும் பொழுது கொஞ்சம் கஷ்டமா இருக்குதா, விதைக்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு உங்களுக்கு. இங்க வேதம் சொல்லுகிறது, அழகா ஆண்டவர் சொல்றப்பா, நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம் நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தையும் நான் உனக்கு விதிக்கிறேன். நீ என்ன பண்ற, உங்க வீட்டில் போய் ஷேரிங் பண்ண மாட்டேற. ஆண்டவர் இன்னைக்கு இதை பேசிக்கிறாருமா, என்னத்தினால பேசினாரு, எதனால பேசினாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குடும்பமா உட்காந்து இந்த காரியத்தை பேசுறதுல அந்த ஆளு ஏதோ கத்தனா நான் குத்தனா அவள்தான் முடிஞ்சு போச்சு கதை. அல்லேலூயா. இதை போய் நான் ஷேர் பண்ணதுல, ஆனா இங்க ஆண்டவர் சொல்றாருப்பா, நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தையும் என் கற்பனைகளை என்ன பண்ணுங்க,
கை கொள்ளணும்பா. இந்த வாரம் கேட்டு போறீங்களா, இந்த விஷயத்தை விட்டுறக்கூடாதுப்பா. ஏதோ சொல்லிக்கிறாரு ஆண்டவர், ஏதோ பண்ண சொல்லிக்கிறாரு, என்ன காரியத்தை சொன்னாரு, ஏதோ புரியலமான்ட்டு ஒரு 4 பேர் சேர்ந்து அந்த சம்பாஷணையில் உட்காரும் போது ஆவியானவர் திருப்பி இடைப்படுவாரு. திருப்பி நீ அவருடைய பிரசன்னத்தில் இருக்கிறன்னு அர்த்தம். நீங்க கேட்டதோடு இப்போ கேட்டு முடிச்சுட்டு அடுத்த வாரம் என்னப்பா மெசேஜ்னு கேட்டா எல்லாம் திருத்துன்னு முடிக்கும். அவன் ஒரு மாடுலேஷன்ல சொல்றான், மெசேஜை விட்டு போயிடறான், எங்கேயோ போயிட்டு வேற எங்கேயும் நின்று என்னத்தையோ கத்தின்னு கிடக்கிறான். ஐயா நீங்க இதை சொன்னீங்களா, அதுல அப்படி போயிட்டு ஒருத்தன் நான் ஒரு நாள் கேட்டேன், 15 நாளைக்கு முன்னாடி எடுத்த மெசேஜ் சொல்றான். டே நேத்து என்னடா மெசேஜ்னு கேட்டா அவன் 15 நாளுக்கு முன்னாடி எடுத்த மெசேஜ் அது வந்துங்க ஐயா, அது அப்படி போய் இப்படி இது அப்படின்றான். இல்லையே அதை கேட்கலடா, நேத்து என்ன மெசேஜ். ஐயா கொஞ்சம் டைம் கொடுங்க. அல்லேலூயா. சபை நம்மளை வளர்க்கணும்னு எந்தெந்த விதத்தில் முயற்சி பண்ணு, அந்த இடத்துல முயற்சி பண்ணு. நீங்கள் எந்த அளவுக்கு உங்களை ஒப்பு கொடுத்து வளர்த்து கொள்றீங்க. வேதம் சொல்கிறது, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உன் குமாரனும் உன் குமாரத்தையும் உனக்கு விதிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளையும் கட்டளைகளையும் என்ன பண்ணும், கை கொள்ளணும். ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா, கேட்கறதோடு கூட விட்டுறாதீங்கப்பா. கேட்கறதோடு கூட என்ன பண்ணக்கூடாது, விட்டுறக்கூடாது. கர்த்தருக்கு பயப்படனா கடைசி வாசல்களிலும் எங்க எதை சொல்றாரு, நீ எங்க சுத்தி பார்த்தாலும் தேவனுடைய வார்த்தை அல்லாமல் வேறு காரியங்கள் இருக்காதபடிக்கு எல்லா இடத்துலயும் எதை எழுதி வேண்டாரு. இன்னைக்கு எந்த வீட்டுல போய் பார்த்தாலும் கட்சி கொடி தொங்குது. எந்த வீட்டுல போய் பாத்துக்கிறீங்களா, வசனம் இருக்குதான்னு பாத்துக்கிறீங்களா? மிஞ்சி போனா ஒவ்வொரு வீட்டுல என்னென்ன தொங்க சொல்லுங்க, ஒவ்வொருடைய சபைக்கு போற கேலண்டர் தொங்கின்னு கிடக்கும். அதுவும் எப்போ 12 மாசம் முடியும் கயிறு அறுத்துன்னு கீழே விழான்னு தொங்கின்னு கிடக்கும். அதையும் கொடுக்கலன்னா என்ன பண்ண மாட்டீங்க, நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, வீட்டில் அதையும் மாட்ட மாட்டோம். அல்லேலூயா. நான் சில சபைக்கெல்லாம் போக சொல்ல பார்ப்பேன், கேலண்டர் காசு கொடுத்து தான் வாங்கிட்டுக்கிறேன். ஏலிமிக்கு போயிருந்தேன் கொஞ்ச நாள். அப்போ அங்கே ஒரு கேலண்டர் வாங்கினா நான் என்ன பண்ணணும், காசு கொடுத்து தான் வாங்கணும். எத்தனை பேருக்கு யோசனை பண்ணிக்கிறீங்க, இது தேவன் நம்மளுக்கு இலவசமாக எதுக்கு தெரியுமா கொடுக்குறாரு, நீ அனுதினமும் கண்கள் அந்த வார்த்தைகளை நோக்க வேண்டும் என்பதை தேவன் திட்டம் பண்ணி தான் இலவசமாக கொடுக்குறாரு. அல்லேலூயா. நம்ம அதை நினைக்கிறதில்ல. இன்னும் ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசிப்போம், நம்ம புரிந்து கொள்ளத்தக்கதாக ஒரு 2 வசனத்தை வாசிச்சு முடிச்சிருவோம். நேரம் அதிகமாயிடுச்சு, எடுத்து வாசிப்போம். 1 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம். என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்க. 1 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம். பன்னிரெண்டாவது வசனம் ஒருத்தர் வாசிங்க. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் எனக்கு எப்படி இருக்காது, தகுதியா இருக்காது. இங்க 6வது அதிகாரத்துல 12வது வசனம் சொல்லுகிறது, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் எனக்கு தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றுக்கு என்ன பண்ண மாட்டேன், அடிமைப்பட மாட்டேன். உலகத்துல இருக்கிற எல்லா பிரதர் அவரு பண்றாருன்னா எனக்கு மந்தக்கு அதிகாரம் உண்டு. உங்க கையை யாருக்கா பிடிச்சி நிறுத்த முடியும், நான் சொல்லி நீங்க கேட்கவா போறீங்க? அல்லேலூயா. ஒரே ஒரு காரியம் வசனம் சொல்லுது, நீ அடிமைப்படாம இருக்கணும்னா, அல்லேலூயா, இந்த வசனம் முதல்ல உனக்கு தெரியணும். எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு. என்னை யார் தடுக்க போகிறது, யாருக்காக வருது? பேரண்ட்ஸ் கேட்டாலே நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க, கீழ்ப்படிக்க மாட்டேன்றீங்க, இது பண்ண முடியாது அப்படின்னும் போது எல்லாத்தையும் செய்ய. ஆனால் வேதம் சொல்லுதுப்பா, எல்லாத்தையும் செய்ய உனக்கு அதிகாரம் உண்டு. இவை தகுதியா இருக்குமான்னு பார்த்துக்கோ. இங்க பலிபீடத்தில் நின்று மகா பரிசுத்த ஸ்தலத்துல நின்று ஆராதிக்கிற நீ வேறு காரியங்களை செஞ்சா உனக்கு தகுதியா இருக்குமா? பிரசங்கிக்கிற நீ உன் பிரசங்கத்தை விட்டு போயிட்டு வேற காரியத்தை செஞ்சா உனக்கு தகுதியா இருக்குமா? அதுக்கு நான் என்ன பண்ண மாட்டேன்னு அங்க அழகா வசனம் சொல்லுது. கடைசி வார்த்தை சொல்ல பாருங்க அழகா, ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன். அப்ப நான் எங்க அடிமையா மாட்டினுக்கிறேன் தெரியுமா? உலகத்தின் காரியத்துக்கு நான் அடிமையா இருக்கிறேன். இன்னொரு இடத்துல 10வது அதிகாரத்துல 23வது வசனத்துல பவுல் சொல்றாரு, அதே 1 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரத்தின் 20 மறுபடியும் அதே பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகின்றார் என்னன்னு, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும்
எல்லாம் என்ன இருக்காது, தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது. நீ ரீல்ஸ் பண்ணது பக்தி விருத்தியை உண்டாக்குமா? நீ தேவனுக்கு பிரியமில்லாம நடக்கிறது பக்தி விருத்தியை உண்டாக்குமா? நீ தாய் தகப்பனை கனம் பண்ணாம இருப்பது பக்தி விருத்தியை உண்டாக்குமா? உனக்கு கொடுக்கப்பட்ட உன் டார்கெட்டை செஞ்சு முடிக்காம இருக்கிறது உனக்கு பக்தி விருத்தியை உண்டாக்குமா? உன் பேரண்ட்ஸ் உன்னை எதுக்கு படிக்க வைக்கிறாங்கன்னு நினைக்கிற? சொல்லுங்களேன், எதுக்கு படிக்க வைக்கிறாங்க? நான் படிக்கல பெருத. ஒரு அப்பா அம்மா கேட்டால் நீங்கள் அதான் சொல்லுவாங்க, நான் படிக்கல, என் பிள்ளைங்க படிக்கட்டுமே, அதுக்கோசம் நான் கஷ்டப்படுறேன், பிரயாசப்படுறேன், ஏதாவது ஒன்று படுறேன், என் பிள்ளைங்க நல்லா படித்து நல்ல ஒரு நிலைக்கு வரட்டுமென்ட்டு உன் பிள்ளைங்க படிக்கணும்னு நினைக்கிற அந்த பேரண்ட்ஸுக்கு நீ உன் படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்காதபடிக்கு உலகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தா நீ எதையோ இழந்து நிற்க போறன்னு அர்த்தம். அந்த இழப்பு உன் வாழ்க்கையை மாற்றிவிடும். ஏன்னா அடுத்தவங்களுடைய கஷ்டத்தையோ அடுத்தவங்களுடைய காரியத்தையோ நீ உணர்வு இல்லாதபடிக்கு நீ இருப்பாயானால் தேவன் அதற்கேற்ற காரியத்தை உன் வாழ்க்கையில செய்யும் பொழுது அல்லேலூயா. அங்கே வேதம் அழகா பவுல் அப்போஸ்தலன் சொல்றான், எல்லாம் அப்படின்ற ஒரு காரியத்தை நான் என்ன பண்ணும், பக்தி விருத்தி அடைய வேண்டுமானால், அல்லது உன் வாழ்க்கையில தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் என்று சொல்லப்படுகின்ற காரியத்தில் நானும் விருத்தி அடையணும். இந்த வருஷத்துல என் தலை உயர்த்தப்படணும், நான் ஆசீர்வாதமா இருக்கணும், அநேகருக்கு முன்பாக நல்ல மாணவனா இருக்கணும், ஒருவேளை நல்ல ஸ்டூடெண்டா இருக்கணும், நல்ல உயர்த்தப்பட்டு இருக்கணும். உன் தலையிலே தேவனுடைய அபிஷேகம் இருக்குமானால் நீ மற்ற எல்லாருக்கும் முன்னாக உயர்த்தப்பட்டு இருப்பாய். ஒருவேளை இங்க இருக்கிற மகனே மகளே, நீ தேவனுக்கு உன்னை உண்மையாய் ஒப்பு கொடுத்து கற்பனைகளுக்கு உட்பட்டு வாழ்வேனா என்று சொல்வீர்களானால் நிச்சயமா சொல்ற, கர்த்தர் இந்த ஆண்டில உன்னை ஆசீர்வதிக்கத்தை பார்ப்பேன். ஆனா ஒரே ஒரு காரியத்தை புரிஞ்சுக்க, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, எனக்கு அது தகுதியா இருக்குமா? எனக்கு சினிமா பார்க்கறதுக்கு அதிகாரம் உண்டு, என்னை யார் கேட்க போறது? ஆனா தகுதியா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா அல்லேலூயா, நான் அதுக்கு அடிமைப்படாத வரைக்கும் எனக்கு தகுதி. நான் அடிமைப்பட்டேன்னா எனக்கு தகுதியா இருக்காது. நான் சினிமா பார்க்க நான் போய் தேட்டரில் போயிட்டு பிரதர், நான் தேட்டரில் ஓகே பிரதர் ஓகேங்களா. இன்னொரு விஷயம், இதனால் தேவ நாமம் மகிமைப்படுமா, எல்லாம் மட்டும் செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு, இதனால தேவ நாமம் மகிமைப்படுமான்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் இந்த காரியத்தை செய்வீங்க. திரும்ப திரும்ப கூப்பிட்டு சொல்ல மாட்டேன். இதுக்கு மட்டும் எந்த பிள்ளைங்களையும் என்ன பண்ண மாட்டேன், ஒரே ஒரு காரியம் பண்ண போகிறேன், ஒழுங்கா இருக்கிறவங்கள உத்தமமா தேவ சமூகத்தில் வளர்க்க போறேன். ஒழுங்கு இல்லாதவங்கள நான் கவலையே பட போறது இல்லை. அழகா ஸ்ட்ரைட்டாவே அவங்க மனநோவாம, தம்பி கோச்சிக்காதீங்கப்பா, நீங்க உங்க வழியை பார்த்துன்னு பாட்டு பாடுறவரோ பாட்டை போட்டவரோ எடிட் பண்ணவரோ நீங்க அவர் பேச்சை கேட்டுன்னு அங்கேயே போங்க, இங்க ஒரு பிரச்சனையும் கிடையாது. இருக்கிற கொஞ்சம் ஆட்டியும் புளித்த மாவாகிய நீ கெடுத்து போட்டனா, அல்லேலூயா, கொஞ்சம் புளித்த மாவு என்ன பண்ண தெரியுங்களா, இருக்கிற மாவெல்லாம் என்ன பண்றோமா, இப்போ நீ புளிப்பா இருக்கிற, இப்போ நீ என்ன பண்ணுவ, எல்லாரையும் கொஞ்சம் கொஞ்சமா இப்போ ஒருத்தரும் ஆட்கொண்டு இது தப்புலடா இருக்கிற மாவை எல்லாத்தையும் புளிப்படிக்கிறதுக்கு முன்னாடி கர்த்தர் எனக்கு ஒரு எச்சரிப்பு சத்தத்தை கொடுக்குறாரு. சரியில்லையா, கீழே அறிக்கை உட்கார வச்சு என்ன பண்ணு, தம்பி நீங்க வரீங்களா, சபையில உங்களை தடையே பண்ண மாட்டோம், வாங்க தேவ வார்த்தையை கேட்டு போங்க. நீ வளர்த்துக்கு இதுக்கு மட்டும் நீ தான், அது யாரா இருந்தாலும், இந்த 3 பேரா இருந்தாலும் சரி, பேசி கொண்டு இருக்கிற நானா இருந்தாலும் சரி, இனி நிற்க போற சகோதரன் ஆனாலும் சரி, சகோதரி ஆனாலும் சரி, இல்லை கேமராவை பார்த்து கொண்டு இருக்கிற தம்பி ஆனாலும் சரி, இங்கே ஊழியத்துக்காக உடன் இருந்து செயல்படுகின்ற யார் ஆனாலும் சரி, இன்னைக்கு மேட்டு சாட்சி இல்லாத காரியத்தையோ தகுதி இல்லாத காரியத்தையோ சகோதரனாகட்டும் சகோதரி ஆகட்டும் யார் செஞ்சாலும் சரி, அவங்கள தேவ சமூகத்திலிருந்து இறக்கப்படுவீர்கள். சரிங்களா? ஏன்னா தகுதி இல்லாத காரியத்தை நீ செஞ்சுட்டு அடுத்தவங்க வந்து என்ன கேள்வி கேட்குற அளவுக்கு நீங்க என்ன பண்ணக்கூடாது, என்ன கேள்வி கேட்கல, என் தேவனே கேள்வி கேட்குற அளவுக்கு நீங்க நிறுத்துறீங்க. அந்த காரியத்துக்கு நான் என்ன பண்ணக்கூடாது, இனி 10 ஆட்டுக்குட்டி இருந்தாலும் பரமன் நிச்சயமா நல்ல ஆட்டுக்குட்டியை கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றேன், அதற்காக பிரயாசப்படுறேன். உங்க கூட கத்த வேண்டிய அவசியமே இல்லை. தேங்க்யூ ஃபார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன பண்ணலாம், ஒரு டாட்டா பாய் பாய் காமிச்சிடலாம். அதுக்கிட்ட உங்களை வரவனாலும் சொல்ல, வாங்க சபையில் உட்காந்து சத்தியத்தை கேளுங்க. ஒரு நாள் உணர்வடையும் போது கர்த்தர் உங்க தலையை உயர்த்துவார். எல்லாம் அப்படி தேவ சமூகத்தில் தலைகளை தாழ்த்தி, ஆண்டவரே, தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்த ஆண்டவரே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவரோடு கூட இருந்தீர்.
எங்களோடு கூட நீ இருப்பீர், ஆனால் நாங்கள் விருத்தி அடைவோம் ஆண்டவரே. இல்லை, நாளுக்கு நாள் இன்னும் இழந்து கொண்டே தான் இருப்போம் ஆண்டவரே. இனியாவது இழக்கக்கூடாதபடிக்கு இன்பமானவரை தேடி எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. எல்லாம் தேவ சமூகத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம் ஆண்டவரே. எங்களை தாழ்த்துக்கின்றோம். விருத்தி அடையத்தக்கதாக வழிகளை எங்கள் வாழ்க்கையில போதித்துக் கொடுங்க ஆண்டவர். விருத்தி அடையத்தக்கதாக வழிகளை போதித்துக் கொடுங்க. நாளுக்கு நாள் தாவீது எப்படி விருத்தி அடைந்தான் என்பதை நாங்கள் வேதத்தில் தேடி அது எங்கள் கண்களுக்கு முன்பாக ஒருவேளை எங்கள் கரங்களிலே கட்டி அணைக்கப்பட்ட வேதத்திலிருந்து நாங்கள் தேடி தேவனுக்கு பிரியமாய் செயல்படுத்திக் கொள்ளத்தக்கதாக எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நான் எதுக்கும் அடிமைப்பட விரும்பவில்லை ஆண்டவரே. எந்த இடத்துல சாட்சியை கெடுத்துக்கணும் விரும்பல ஆண்டவரே. தேவ கரத்தில் எங்களை தாழ்த்தி தரை மட்டும் ஒப்பு கொடுக்கிறேன். பெரியவர் தாமே பெரிய காரியங்களை செய்யுங்க. தொடர்ந்து வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தங்களை ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகள் இதோ நாளுக்கு நாள் விருத்தி அடையத்தக்கதாக தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய கரம் இறங்கட்ட ஆண்டவரே. கர்த்தருடைய ஆவியானவர் பெரிய காரியங்களை செய்யுங்க, பலப்படுத்துங்க, தொடர்ந்து நடத்துங்க. மீட்பர் ரட்சகருமாகிய இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் அப்படியே பரத்துக்கு நேராக கைகளை உயர்த்தி பரிசுத்த ஆவியான இடத்துல ஒப்பு கொடுத்து முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு கூட சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே, என் ஆத்துமாவே, கர்த்தர் செய்த சகல உபகாரணங்களையும் மறவாதே. ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன காரியம், நம்ம மகன் ஜோயலுக்காக செபித்துக் கொள்ளலாம். கடந்த நாளில் பலவீனமாக இருந்தாப்புல பலவீனங்கள் மாற்றப்படத்தக்கதாக ஆண்டவர் மறுபடியுமாய் தேவ சமூகத்தில் அந்த மகனை நிற்க வைக்கத்தக்கதாக எல்லாம் அப்படியே என்ன பண்ணலாம், மகனை நினைத்து வலது கையை மகனுக்கு நேராக உயர்த்தி கொள்வோம். ஆண்டவர் அந்த மகனுக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுக்கட்ட ஆண்டவர். கர்த்தருடைய ஆவியானவர் மகன் மீது கடந்து வாங்க ஆண்டவரே. இந்த பலவீனத்தின் கூறுகளை மாற்றி போடுங்க. மறுபடியுமாய் அவன் சாணத்திலே மகன் வந்து நிற்கத்தக்கதாக எல்லாம் பலவீனத்தையும் வலியையும் போராட்டத்தையும் நிந்தனையும் சரீரத்தில் இருக்கிற எல்லாம் பிரச்சனையும் இதோ மாற்றி மகனை நீ நிறுத்தின கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகின்றேன் ஆண்டவரே. எழுந்து நிமிர்ந்து நிற்கத்தக்கதாக பலனை கொடுத்ததற்காக நன்றி ராஜா. உச்சம் தலைமுதல் உள்ளம் கால்வரை இதோ தகப்பனே, நீர் உம்முடைய கல்வாரி ரத்தத்தினால் மகனை வேலி அடைத்ததற்காக நன்றி ராஜா. நாங்கள் ஒருமித்து சேர்ந்து மகனுக்காக ஜெபிக்கிறோம். தேவன் தாமே பெரிய காரியங்களை செய்யுங்க, பலப்படுத்துங்க, எல்லாம் பலவீனத்தையும் மாற்றி போடுங்க. மீட்பர் ரட்சகருமாகிய இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்நிய ஐக்கியமும் வழிநடத்தலும் துணையும் பாதுகாப்பும் சமாதானமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மோடும் அநேக பரிசுத்தவான்களோடு கூட இருப்பதாக. ஆமென். Hallelujah.